கிஃப்ட் வாங்கியிருந்தோம். அதையே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வந்து பைக் வச்சுட்டு போயிருந்தாங்க, அதனால ஸ்கூட்டிலேயே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். என்ன ஃபங்க்ஷன் சொல்லவே இல்லைல்ல, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். புது வீடு பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். எர்லியராகவே பால் காய்ச்சிட்டாங்க. நாங்கள் லேட்டாக தான் வந்திருந்தோம். பால் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்தாச்சு. எல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுனால பரபரப்பாக இருந்தது ரோடே. என்னடா இந்த ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக்கே இருக்காதே, இன்றைக்கி இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு நினச்சா ரீசன் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனது தான். வீட்டுக்கு வந்தாச்சு. அன்வி தூங்க வச்சுட்டு தான் போயிருந்தேன். அவளும் ஏஞ்சிட்டா. அவளுக்கு ட்ரெஸ்ஸப் பண்ணிவிட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுக்கணும். அன்வி இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் போனாலும், அதுவும் மார்னிங் ஃபங்க்ஷனாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை, அவள் ஏஞ்சிக்கவே மாட்டா. தூக்கத்தில் ஏஞ்சிச்சா அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவா. உங்கள் வீட்டில் யாராச்சும் இப்படி குட்டீஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து மிஷினில் துணி போடணும். மேக்ஸிமம் அம்மா போட்டுருவாங்க. இன்றைக்கி தான் நான் போடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால, அம்மா கூட இருக்கிறதுனால நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும். நிறையா ஒர்க் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிவிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம வந்து அத்தை இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் போது மேக்ஸிமம் நம்மளே பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஆனால் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே தனியாக வந்ததுனால கம்பல்சரி அந்த ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணவே முடியாது. நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற வந்து ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடும். சில டைம் நானே யோசிப்பேன், இந்த ஒர்க்கிங் உமன்லாம் எப்படி கிளம்பி போகிறாங்க. அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு, பசங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் பண்ணிவிட்டு, அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போவாங்க. சில டைம் வந்து இந்த விளாகர்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒர்க்கும் போவாங்க, இந்த மாதிரி மினி விளாக்ஸ் இந்த மாதிரியும் போடுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் அவங்களுக்குலாம். அம்மா நொங்கு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் அவளுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து அந்த மேலே இருக்க அந்த எல்லோ கலரில் இருக்குது பிடிக்காது. நான் தெரியாமல் அதை எடுத்துகிட்டு கொடுத்துட்டேன். அவள் வந்து அதை கீழே துப்பிகிட்டே இருந்தா. சரி நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறப்போ வந்து அதை எடுத்துகிட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்போவே வாங்கிட்டோன்னா அதுக்கும் அழுக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சுத்தமாக சாப்பிடவே மாட்டா. பசங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னா, இப்போ இருக்க பசங்களை பார்த்து நம்ம தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. யாருக்கெல்லாம் இது கனெக்ட் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பிக்கு லஞ்ச் செஞ்சுட்டு மார்னிங் ஃபங்க்ஷன் கிளம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெசல்ஸ்லாம் அப்படியே சிங்க்லேயே வச்சுட்டு போயிட்டேன். நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா சிங்கில் இருந்த வெசல்ஸும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இந்த வாஷ் பண்ணிட்டோனாலே பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி, இல்லைனா வந்து ஒரு மெஸ்ஸியாக கிச்சனே வந்து நல்லா இல்லாத மாதிரி தெரிஞ்சிட்டே இருக்கும். அதனால எல்லாத்தையுமே வந்து குக்கிங் முடிச்சுட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் கிச்சன். எப்பயுமே நம்மளுக்கும் ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் நானும் அம்மாவும் ஃபங்க்ஷன்லேயே சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்ட் பழைய சாதம் தான் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கும் அதை பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க கடைக்கு போயிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏர்லியராகவே போனதுனால. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டேன். ரைஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் 6 நாளே எங்களுக்கு பிடிக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப லேட் ஆகும், 3 மணி ஆகும் சாப்பிடவே. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சுருவேன். சாம்பார் இன்றைக்கி, அதுக்கப்புறமா வந்து முட்டை போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் எங்களோட எல்லா ஃபுட்டும் அன்விக்கு கொடுக்க முடியாது, ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் அவள் சாப்பிட மாட்டா. இன்றைக்கி கூட சாம்பாரில் வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுட்டு அவளுக்கு தாளித்து கொடுத்துருவேன். ஏன்னா அவள் காரம் இருந்தால் ஒரு வாய் வாங்கிட்டு அப்படியே துப்பிடுவா, அடுத்த வாய் சுத்தமாக சாப்பிட மாட்டா. அதனால் அவளுக்கு மேக்ஸிமம் காரம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நெய் போட்டு தாளித்தா கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் போட்டு தான் தாளிச்சுட்டு அவளுக்கு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே சைடிஷ்க்கு கேரட் வேக வச்சு தான் கொடுத்துருந்தேன். அது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட லஞ்ச் மெனு என்னென்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட சாதம், அதுக்கப்புறமா முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கம்ஃபர்ட் ஃபுட்டில் ஒன்று. அதுக்கப்புறமா சைடிஷ்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி முட்டைக்கோஸ் போட்டு, அதாவது முட்டை போட்டு முட்டைக்கோஸ் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் தம்பிக்கு கொடுத்த முட்டை சாதம் இருந்தது, வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணியிருந்தேன். இது கூடவே சாம்பார் கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்வி வந்து லேட்டாக எழுந்ததுனால அவள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் தான் சாப்பிடுவா. அவளே சாப்பிடணுன்னு சொல்கிறா. அதனால சரி நம்மளும் கம்பல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாதம் பிளேட்டில் போட்டு அவகிட்ட கொடுத்தோன்னா அவளே கொஞ்சம் சாப்பிட்ருவா. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருந்தது. அம்மா ரெடியாகி இருக்க சொன்னாங்க. சரி வெளியில் போகலாம், க்ராசரிஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி அன்வி ரெடி ஆகிட்டு போயிட்டு படியில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா வீடெல்லாம் போட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ இருக்க பசங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறதுனால அவங்க வெளியில் போகணுன்னா ரொம்பவே குஷி ஆகிடுறாங்க. அதுவும் அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனால் தான் அமைதியாக இருப்பாள். சென்னையில் 1 வீக்காகவே வெதர் வந்து ரொம்பவே அன்பேலன்ஸ்டாக இருக்குது. சில டைம் வந்து வெயில் அடிக்குது, சில டைம் அப்படியே ஆப்போசிட்
ஆப்போசிட்டாக செம மழை பெய்யுது. ஸ்மார்ட்க்கு தான் வந்திருந்தோம். கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.